ஹாய் சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. வெல்கம் டு சகலகலா டிவி. பட்டு 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 பட்டுன்னு அடிவாங்க. ஒன்றுமே புரியல. எங்கே ஃபோன் பண்ணுறாங்க, என்ன சார் தெரிலன்னு வந்து பார்த்தாக்கா ஹை வோல்டேஜ். ஏன்னா இங்கே நான் வந்து மீட்டர் வந்து டிஜிட்டல் மீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. வெளியே போய் பார்த்தா ஒரே ப்ராப்ளம். இந்த மாதிரி சின்ன சின்ன பல்பு அடாப்டர் அதெல்லாம் அதிகபுரம் 300-400 வாங்கி போட்டுடலாம். ஆனால் ஏசிலாம் சின்ஃபினி ஏசி அது மாதிரி மற்ற ஏசியில் நான் 48,000 பொருளாச்சு ஒவ்வொன்றும். இதுக்கு சரி ஏசி மட்டும் காப்பாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு ஒமேகா ஸ்டெபிலைசர்னு சொல்லி ஒரு காலத்தில் பாண்டு இருக்கிற பாண்டு இறந்துட்டார், நகைச்சுவை நடிகை. அவர் வச்சு நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து சரி எனக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸாக வேணும், சரி இந்த வோல்டேஜில் வேணும், அப் டு 285-300 வரைக்கும் இங்கே வருது. அந்த இது கட் ஆஃப் பண்ணக்கூடியது வேணும். பட் நார்மலாக மற்றதெல்லாம் பார்த்தா 270 கட் ஆஃப் ஆகிடும். கஸ்டமைஸாக சொல்லி ஆர்டர் பண்ணி இந்த ரேஞ்ச் வேணும்னு சொல்லி இன்வெர்டர் ஏசிக்கான ஆம்ஸை சொல்லி நான் 3 நம்பர்ஸ் ஆர்டர் பண்ணால் வந்துருச்சு. ஏசி ஒர்க் பண்ணலையா? ஆமா. அப்போ ஃப்ரிட்ஜ் நோ வோல்டேஜ். இதுவோ இல்ல. வோல்டேஜ் ப்ராப்ளம் வந்தாலே டென்ஷன் தலைக்கேறும். ஒமேகா ஸ்டெபிலைசர் இருந்தா சில்லுன்னு காத்து வரும். ஒமேகா வோல்டேஜ் ஸ்டெபிலைசர். ஸ்டடியான வோல்டேஜ்க்கு ஒமேகா ஸ்டெபிலைசர் எப்பவும் ஒரு ஸ்டெப் மேல. கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விளம்பரம் இது. இப்போ அதில் பார்த்தா வந்து ஸ்டெடியான வோல்டேஜுக்கு ஒமேகா ஸ்டெபிலைசர்ன்றதை மட்டும் எடிட் பண்ணிவிட்டேன். எப்பவும் ஒரு ஸ்டெப் மேலே ஆன்றதை விட்டுட்டேன், எடிட்டிங்கில் விட்டுட்டேன். அவர் சார் வந்து என்ன பண்ணார், ஸ்டெடியான வோல்டேஜுக்கு ஒமேகா ஸ்டெபிலைசர் பேசி கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் லாஸ்ட்டில் எப்பவும் ஒரு ஸ்டெப் மேலே ஆன்றதான் பஞ்சு. எப்பவும் ஒரு ஸ்டெப் மேல. என்ன சன் டிவியில் விஜய் டிவியில் வரும்போது தான் பஞ்சாக இருக்கும். இப்போ அது திருப்பி கூப்பிட்டா சார் வந்து பிஸி ஆகிட்டாரு. அடுத்து ஷூட்டிங் எங்கேயோ ஊட்டியோ கொடைக்கானல் எங்கேயோ போயிட்டார். கூப்பிட்டு ஒரு வாரம் ஆகுன்றார். என்ன பண்ணுவேன்? இப்போது அந்த வாய்ஸுக்கு என்ன பண்ண மேட்ச் பண்ணி நான் சொல்லிருப்பேன். அதில் வர வாய்ஸ் வந்து என்னோட வாய்ஸ், லாஸ்ட் வாய்ஸ். இப்போ பேசி காட்டுறேன் பாருங்க. ஸ்டடியான வோல்டேஜுக்கு ஒமேகா ஸ்டெபிலைசர் இது அவர் பேசிட்டார். எப்போ ஒரு ஸ்டெப் மேலே அதுக்கப்புறம் அவர் ஃபோனில் வந்து இதை நான் பேசவே இல்லையே டப்பிங்கில், இது நீ எப்படி பேசுன அப்படின்னா, இனிமேட்டு என்னுடைய வாய்ஸ் டப்பிங்கில் நீயே வந்துடுறியா, பணம் நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒமேகா வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் இந்த வாய்ஸ் ஓவரும் என்னோட இதுதான். ஒமேகா வோல்டேஜ் ஸ்டெபிலைசர். அதே மாதிரி வந்து ஏசி ஒர்க் பண்ணலையா? அந்த ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, அது என்னுடைய தான். அதுவும் என்னுடைய கூட கத்துற மாதிரி. ஏசி ஒர்க் பண்ணலையா? ஆமா. டென்ஷன் தலைக்கேறும். அது தலை மேலே கிளிட்டரிங் வர மாதிரி. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷம் முன்னாடியே இந்த கூத்துலாம் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒமேகா ஸ்டெபிலைசர் நீங்களும் வாங்கணுன்னாக்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது ஒமேகா ஸ்டெபிலைசர் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்களும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இது மாதிரி ஹோம் அப்ளைன்சஸ்க்கு மெயினாக ஏசிக்கு மெயினாக வந்து அப் டு உங்களுக்கு 1 டன் 1.5 டன்னு அந்த மாதிரி உள்ள கெப்பாசிட்டிக்கெலாம் மெயினாக அவங்க வந்து வித் டைம் டீலோட லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் கட் ஆஃபோட நீங்கள் கஸ்டமைஸாக கேட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, வேணா நீங்கள் என்ன மாதிரி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் ஊருக்கே வந்து பார்சல் சர்வீஸ் அனுப்பிச்சி வச்சுருவாங்க பணத்தை கட்டினீங்கன்னா. சில பேருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்கும். ஒமேகா இன்வெர்டர் அவங்க சேலம், அவங்க வேறு, இவர் ஸ்டெபிலைசர் இவர் சென்னை, இவர் வேறு. டிஜிட்டல் மீட்டர் இருக்குது இல்லை, வாரண்டி கார்டு 4 kVA. இது டபுள் பூஸ்ட் தானே, 4 kVA டபுள் பூஸ்ட். மாடல் வந்து D4140. இந்த கம்பெனிக்கு எடுத்துகிற 30 வருஷத்துக்கு மேலே இருக்குது பாஸு. சென்னையில் இருக்காங்க. என்ன வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணுவோம். காலைல ஃபுல்லாக கரெக்டாக தான் கம்மியாக கிடக்கும். இதை பாருங்க, இதுனா 187, 224, 230. நைட் ஆனால் இப்படி பண்ண வேண்டியது. உள்ளே ஓப்பன் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், போர்டு, அதுலேயே ரிலே கண்ட்ரோல். ஓகே தான். ஜென்ரலாகவே இந்த மாதிரி கம்பெனியாக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டு டேரெக்டாக மார்க் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், இப்போ தொடப்பூச்சி வச்சு இந்த இடத்துல வச்சு கரெக்டாக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எடுத்துக்கணும். எங்கிட்ட இன்ச் டேப்பு இன்ச் டேப் ஓகே தான், இல்லைன்னு சொல்ல பர்ஃபெக்டாக இருக்கும். அதோட நாங்கள் ஆதி காலத்து மெத்தட் நல்லா தான் இருக்கும். இது ஃபுல்லாக என்னோடய எலக்ட்ரிக்கல் சாமான் ரூமாக போட்டு வச்சுருக்கேன். சுற்றி எங்கேயோ வச்சுன்னு இப்போ அந்த இடத்துல அடிக்கணும். சரி, ஓகே, மாட்டிடலாம். இப்போ அது லோ காட்டுது, பேட்ரி லோ ஆகிட்டு இது பேட்ரி. இது இல்லைன்னா நம்மகிட்ட அங்கே ஆம்ஸ் இருக்குல்ல, 3 phase ஆம்ஸ் இருக்குல்ல, வோல்டேஜ் வித் ஆம்ஸ், அங்கே போய் ரீடிங் எடுத்துக்கலாம். இது 2வது ரூமு, இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, அதிகபட்சம் 3.5 ஆம்ஸு. இது ஏசி கிலோமீட்டரு ஏசியில் தான் இருக்குது பாருங்கள். மேலே பாருங்கள், ஏசியில் தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஏசியில் இருக்குது. 2.7 ஆம்ஸ் தான். ஓகே, கீழே மாட்டியாச்சு, மேலேயும் மாட்டியாச்சு. சிங்கிள் ரூமில் இப்போ அடுத்து இந்த ரூமுக்கு மாட்டணும். ஓகே, இங்கே ரூம்லேயும்
சின்ஃபனி ஏசி தான், எல்லாமே சின்ஃபனி ஏசி தான். ஓகே, அதேமாதிரி சூப்பர் ஃபேன், எல்லாமே சூப்பர் ஃபேன், 12 வோல்ட் ஃபேன். அதனால தான் மேலே உங்களுக்கு அடாப்டர் கொடுத்துருங்க. 12 வோல்ட்டு கிட்டத்தட்ட 2-3 ஆம்ஸ் 2 ஆம்ஸில் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஹோம் ஸ்டே அப்படின்றதுனால இங்கே வெளியவே ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓடும் பாருங்கள் எல்லாமே. இப்போ ஏசி ஆன் ஆச்சு, எல்லாம் ஆன் ஆச்சு. டக்கு டக்கு டக்குன்னு சவுண்ட் கேட்டு தான் ஓடும் எல்லாம். 12 வோல்ட் டிசி ஃபேன் இல்லை, சோலார் ஃபேன் இல்லை, 12 வோல்ட் பேட்டரி இருந்தால் ஓடும், தாராளமாக ஓடும். பல முறை சொல்லியிருக்கேன் நான். என்ன ஸ்பீடு இருந்தால் ஸ்பீடு பாருங்கள், என்னுடைய ஏர் ஃப்ளோவோடைய சவுண்டு பாருங்கள். தெரியுங்களா? செம. எத்தனை வருஷம் சூப்பர் ஃபேனாக வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது. என் பொண்ணுக்கே 25 வயசு ஆகிடுச்சு, கல்யாணம் ஆக போகுது. என்ன, என் பொண்ணு பிறந்து ஒரு 3 வயசில் வாங்கியிருப்பேன். அதெல்லாம் ஃபால்ட்டு 2-3 ஃபால்ட் இருந்தது, கரெக்டாக தான் அட்டன் பண்ணி விடுறாங்கல்ல. இப்போட ஹை வோல்டேஜில் போயிடுச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணி எனக்கு கம்ப்ளைண்ட் நம்பரும் க்யூவில் என்ன இருக்குன்னு சொல்லி வந்துடுச்சு. வரப்போகிறாங்க. அப்போ சொன்ன பேன் இண்டியாவில் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? கோயம்புத்தூரில் ஒரு மேனுஃபேக்சராக பண்ணி அதான் வளர்ந்துச்சு. யாராக இருந்தாலும் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் பொருந்தும். கரெக்டு தானே? பல பேரை சொல்லியிருக்கேன் நான். எல்லாத்துக்கும் அளவு ஒரே மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். 10 செகண்ட்ஸ் ஆன் ஆகிடும். 11 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 3, 2, 1 கோ. 213. ஓகே. ஐபின்னா இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் ஓபின்னு வருமோ? ஓபி வந்துச்சு பாருங்கள், 221. ஓகே, 3 ஸ்டெபிலைசர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நான் எலக்ட்ரிஷியனாக தான் என்ன சார்ஜ் பண்ணலாம், இதுக்கு நீங்கள் என்ன சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒரு ஸ்டெபிலைசருக்கு 3 ஸ்டெபிலைசர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு ½ டே, அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் தான் வரும். இருந்தாலும் சில டெஸ்டிங்லாம் எடுத்துகிட்டு நான் பண்ணேன். உங்கள் நல்ல வெல் ட்ரெயின்டு ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தால் ஒரு 1 ஹவர்லேயும் 3 ஸ்டெபிலைசர் முடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஈஸி தான். நான் ஒரு வேளை எலக்ட்ரிஷியனாக இருந்து சார்ஜ் பண்ணேன்னா ஒரு ஸ்டெபிலைசருக்கு குறைஞ்சபட்சம் 150 வாங்குவேன். ஏன்னா 3 ஸ்டெபிலைசர்னால. இந்த ஒமேகா பற்றி நான் சொல்லணும்னா முதல்ல ஸ்டெபிலைசரை பற்றி நான் பதிவு முதல்ல போட்டிருப்பேன். அது யாருன்னு அடையாளப்படுத்திருப்பேன், எந்த ஃபேக்டர்னு சொல்லவே மாட்டேன். அது இவங்க தான், இப்போ சொல்லலாம் அது இவங்க தான். ஸோ எனக்கு முதல்ல எனக்கு இந்த அனுமதி கேட்குறப்ப எல்லோரும் மறுத்தாங்க. என்ன அவங்க பாட்டு போட்டு உடச்சிட்டோன்னா நம்ம ஸ்டெபிலைசர் ஃபீல்டு என்ன தான் ஆகும், ஏன் இப்படி பண்ணுறாங்க, இருந்தாலும் ஏன் வந்தான்னு சொல்லி எல்லாருமே வந்து ஏன் இப்படி கேட்குறாப்புன்னு என் மேலே கோவமாக இருந்தாங்க. பட் நான் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட நிறைய பேருடைய பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய ஸ்டெபிலைசர் சாம்ராஜ்யம் சரிய ஆரம்பிச்சிது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க, சார் எனக்கு குவாலிட்டி தான் முக்கியம், நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், ஆனால் நான் என்னோடய ஃபேக்டர்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னா. இன்றைக்கி ஆனால் பார்த்தா எல்லோரும் குவாலிட்டியாக விரும்புகிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நான் போட்டு ரிவீல் பண்ணிட்டு உடச்சிட்டேன். இந்த ஒமேகாவுடைய இவங்களோட ஃபேக்ட்ரி தான் போய் எடுத்தேன் நான். அன்றைக்கி எனக்கு தைரியமாக கூப்பிட்டு எடுங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்த ஒமேகா ஸ்டெபிலைசரோட பாஸ்கர், மிஸ்டர் பாஸ்கர்னு ஒருத்தர். ஓகேவா? அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ரொம்ப நன்றி சார். செய்யக்கூடிய தொழில் எப்போவுமே தர்ம நியாயத்தோடு என்ன போல்டாக செய்யணும். இதில் வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி சீட்டிங் பண்ணிட்டு ஓடி போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. சர்வீஸ் கொடுக்க மறுக்கிறாங்க. பணத்தை வாங்கினா அந்த குவாலிட்டி சொல்கிறது ஒன்று, உள்ளே போடுறது ஒன்று. இப்படிலாம் இருக்கீங்க. அப்படிலாம் இல்லாமல் அந்த கடவுளுக்கு பயப்படுறமோ இல்லையோ, ஆனால் அந்த மனசாட்சிக்கு பயப்படணும்ல. நைட்டு தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்க. எங்கேயாவது ஏதாவது நம்ம ஏதாவது எவனாச்சும் காலை வாரிட்டு தப்பு பண்ணின்னு வச்சுங்களேன், அது நிச்சயமாக நம்மளுக்கு குத்தும், ஊண்டிங்காக இருக்கும். அந்த அனுபவம் நிறைய எனக்கு உண்டு. இந்த ஞானியோஸ் ஹோம் ஸ்டேயில் நீங்கள் திருவண்ணாமலை வரும்போது தங்கணுன்னா இதுக்கான புக்கிங்க்கான நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் booking.com மற்ற விஷயம் உள்ளே போய் ஞானியோஸ்ன்னு சர்ச் பண்ணாவோ மற்ற விஷயம் சர்ச் பண்ணாவோ இதுக்கான புக்கிங் லிங்க் வந்துடும். ஸோ வந்து இதுக்கான ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த கூகுள் ரிவ்யூ பண்ணக்கூடிய QR கோடு ஸ்கேன் இருக்குது. என்னோடய நல விரும்பி யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பாசிட்டிவாக கொஞ்சம் போட்டு விட்டிங்கன்னா இவங்களுடைய தம்பியோட வளர்ச்சிக்கு இந்த இடத்த பார்த்துக்கிறாரு ஒருத்தர், அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு, அவரோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். QR கோடு காட்டுற ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் இருந்தால் இங்கேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, என்னுடைய கார் EV கார் இங்கே தான் சார்ஜ் போட்டேன் 2 நாள். சரி, ஓகே, பார்க்கலாம். சேஃபாக பேரனே செஞ்சார். ரைட்.